தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பாஸ்கா காலத்தின் 5ஆம் வாரம், மே 9, சனிக்கிழமை, 2026, சித்திரை 26. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். சேசுமரி சூசை, நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். மதிஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுக்கிரகம் செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றி வணங்குகின்றோம். கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்த தருணங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைக்காக, நேசத்திற்காக, பாசத்திற்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்தி மீண்டும் ஒரு நாளை சேர்த்து தந்தே எங்களுடைய உடலில் ஒவ்வொரு உறுப்புகளையும் உயிர் மூச்சுக்களையும் மீண்டுமாக செயல்பட வைத்து உம்மை நினைப்பதற்கும் உம்மோடு கூட உரையாடுவதற்கும் உமது ஆசி பெறுவதற்கும் இந்த நாளையும் இந்த நேரத்தையும் தந்தமைக்கு நன்றி கூறி எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். இன்றைய நாளில் நாங்கள் செய்ய போகின்ற எல்லா செயல்களையும் ஆசீர்வதித்து உமது அருளாலும் கிருபையாலும் நிரப்பி வழிநடத்திட வர வேண்டியும் நீர்தாமே 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் நிரம்பிய ஆசிரை தந்து பணிவிடை தேவையான அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை துறவரக்கூடும் குருத்துவ பணிக்கு நீர் அனுப்பியறலோமிடம் வேண்டுகிறோம். தொடர்ந்து எமது நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் நல்ல முதல்வரை, தியாக மனதோடு இருக்கின்ற முதல்வரை எங்களுக்கு நீர் உறுதி மனப்பான்மையோடு எங்களுக்கு நீர் பெற்றுத்தரவும், சமாதான சந்தோஷமும் இந்த தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பெறவும் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்திடவும், தொடர்ந்து எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திடவும் செய்த எல்லா நன்மைக்கும் நன்றி கூறி அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவார். ஆண்டவரே, உமக்கு புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியிலே நடப்பதில் நான் கருத்தாயிருப்பேன். எப்பொழுதும் நீர் என்னிடம் வருவீர். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்கிறார் ஆண்டவர். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 15, இறை சொற்றொடர்கள் 18 21 முடிய. உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவரல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ்.
அன்பு உறவில் உறவுக்காக வாழ்வதே மனித வாழ்வு. நாம் வாழும் நிகழ்காலம் செயற்கை நுண்ணறிவின் காலம். அறிவியல் உலகம் செயற்கை நுண்ணறிவை வளர்த்து கொண்டிருக்க, மறுபுறம் உலகில் உள்ளவை அனைத்தையுமே செயற்கையாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இங்கு செயற்கையான உணவு, செயற்கையான இருப்பிடங்கள், செயற்கையான பொருள்கள் உலா வருகின்றன. இவற்றையெல்லாம் கடந்து செயற்கையான உறவுகள், செயற்கையான ஓர் உலகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த உலகில் வெறுப்பை தழை தூங்கி உள்ளது. சென்ற வருடம் ரிதன்யா என்ற இளம்பெண்ணின் தற்கொலை தமிழகத்தையே உலுக்கியது. பெண்ணுரிமை பேசிக் கொண்டிருக்கும் இக்காலத்தில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண்ணின் மரணம் பலரின் மனசாட்சியை தட்டி எழுப்பியது. செயற்கையான திருமணத்தின் பெண் விலை பேசப்படுகிறாள் பெண். அங்கே செயற்கையாக திருமண பந்தங்கள் உருவாக்கப்படுகின்றன. இயற்கையாக மட்டுமே அன்பையும் உண்மையான பாசத்தையும் எதிர்பார்த்த அந்த பெண்ணுக்கு, குறிப்பாக நமது குடும்பத்தில் உள்ளோர், நமது வீட்டில் அருகில் உள்ளோருக்கு இப்படிப்பட்ட பாசங்கள் தான் கிடைக்கின்றன. அவை பிற்பாடு வெறுப்பாக மாறிவிடுகிறது. இயேசுவிடம் வரம் கேட்போம். உண்மையான பாசமும் உண்மையான அன்பும் உண்மையான விடுதலையும் இவ்வுலகில் மலர இறையருள் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.